கடைக்கு போயிட்டு வரனாயோ. தாடி நூல் கடையில் கத்திரிக்காய் நல்லா இருந்ததா வாங்கிட்டு வந்து நல்லா இருக்குதா எப்ப கொண்டாங்க கொஞ்சம் வத்தன பிடிதான் அந்த கோம்பு இருந்ததெல்லாம் அது சாயந்தர நேரம் போனதுக்கு கடையில காஞ்சு கிடந்தா எப்ப கொண்டு போட்டாங்களா அவங்க வாங்கி வர அதெல்லாம் நான் போய் கேட்டு விசாரிக்க முடியாது. காலையில போயிருந்தா நல்லா ஃப்ரெஷ்ஷா கிடைச்சிருக்கு. அது வெயிலுக்கு அப்புறம் காயுது. கத்திரிக்காய் நல்லா தான் இருக்க மாட்டேங்குது. உருளைக்கிழங்கு நல்லா இருக்குதா? அப்புறம் என்ன ரெண்டு காய் தான் இருந்தது. கோசுமே உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் தான் இருந்தது. காலையில் வாங்கினா 8 மணிக்கு வந்தீங்கன்னா வாங்கலாண்ணா. 8 மணிக்கு இந்த ஆனைக்காட்டில் எங்கேயா நடந்து வருது அப்படின்னு இல்லை சொன்னா. ஒரு 10 மணிக்குள்ள வாங்கினா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது காய்கறி வாங்கிட்டு போவீங்களாமா அப்படின்னா. சரி காலையில் வாரினையா இப்போதைக்கு சாத்துக்கு மட்டும் கொடு அப்படின்னு. ஏன் பழக்கொட்டை வேண்டாமா? எனக்கு பிடிக்கல. சரி அப்படி அப்புறம் அதெல்லாம் கொண்டு ஆட்டு கொட்டி சரி பெண்ணு குழம்பு வைக்கிறீங்க. அப்புறம் இந்த வேற அந்த பருப்பு வடிகிற வச்சானல அது பருப்பு என்ன பருப்பு வடிகிற சாப்பிட்டீங்களா? சவர பருப்பு இதெல்லாம் வேக வச்சு அப்புறம் அதை ஊற்றி எல்லாம் தாளிச்சா சரி போச்சு. நல்லா இருக்கு. பழைய பருப்பு ஊற்றிடுறது இல்லையா?
அப்படியே ஊற்றி இதெல்லாம் வெந்த பிறகு அப்புறம் வணக்கி விட்டு இதுக்கு பருப்புளி காலையில் காய்ச்சல் பருப்பு அப்படியே உள்ளே ஊற்றிடுறதா ஊற்றி ஆ சாப்பிடுங்க. சூப்பர், போதும் போதும். நல்ல கதை. நல்லா இருக்கு. நீ பண்ண நல்லா தானே இருக்கு. உப்பு மட்டும் பார்த்து போட சித்தேன். உப்பு போட மாட்டேன், இதுலேயும் வெடிச்சுக்குது. உப்பு மட்டும் போட்டுறதா ஐயா, காலையில் ஊர்பட்டு உப்பு. போதும் போது என்ன பண்ணிக்கிறேன். இது வேக வச்சு எண்ணெய் ஊற்றி வேக தக்காளி பழம் இருக்குதா இருக்குது, பையன் கூட வாங்கி வந்து வீட்டில் குடிக்குது. வேக வச்சு எல்லாம் உள்ள போட்டு பழைய பருப்பு எடுத்து உள்ள ஊற்றி கொதிக்க விட்டுறதா. எல்லாம் நீங்க சொன்ன இப்படி அந்த தலையும் போட்டு பழைய சேர்த்துக்கு போடுறதா, பழைய சேர்த்துக்கு போடுறது இன்னைக்கு. அதுதான் சாரு இன்னைக்கு ரைட்டு. பழைய சேரு என்ன பழைய சேரு சும்மா எடுத்து பருப்பிலி போட்டு நல்லாக்கும். அதை எடுத்து வச்சுட்டு தான் போடணும். தண்ணிக்குள்ள போட்டு வேக வச்சிட்டியா? கலங்க வேகட்டு. சுடு தண்ணிக்குள்ள போட்டு வேக வச்சு அப்புறம் கத்திக்காய் வேக வச்சு தாளிச்சு விட்டுக்கிறது. அப்புறம் இப்போ தண்ணி வேணுமல்ல, அதான் அதான் வேகாத தாளிச்சு விட்டு அப்புறம் மறுக்கு பத்தை நீட்டின்னு கிடந்தது நல்லா இல்லை. அதான் நல்லா இல்லை. தெரிஞ்ச மாதிரி பண்ணாயா தண்ணி அதுக்கு எண்ணெய் சுட்டுறலன்னு அப்படி ஊத்தணும் நல்லாக்குமா சாரு. எப்படி பண்ணாலும் சரி உப்பை மட்டும் போடுறது சித்தேன். உப்பை போட மாட்டேன், எங்கேயும் மறந்தபடி வெடியார போட்டாச்சு. உப்பை போய் போட்டுன்னு இருந்தா அத்தனை பத்தன முடியுமா? காலையில் அப்படித்தான் பண்ணி போட்டேன். உருளைக்கிழங்கு போடையா? கொதிக்குது. உருளைக்கிழங்கு தான் முதல்ல போட்டதா? எல்லாம் வெந்திருக்கு. கத்திரிக்காயும் போட்டாச்சா? எல்லாம் போட்டாச்சு. நல்ல வேக விடுங்க. தாளிச்சு அப்படியே ஊற்றி பருப்பு எடுத்து உள்ள ஊற்றிடுறதா? மறுபடியும் சாத்தத்தில் மாற்றி தாளிச்சுட்டு போட்டு பருப்பு ஊற்றணும். ரைட். என்ன பண்ணாலும் சரி உப்பை மட்டும் போட்டு அடிச்சிடாதீங்க காலையிலேயாட்டம். உப்பு இனிமேல் போட்டு தின்னு பண்றேன். உப்பை கட்ட வச்சுக்கணும், அது பிரச்சனை இல்லாத வேலை. போட்டுக்கலாம். எச்சா போச்சு எல்லாமே வேஸ்ட் தானே. பண்ணது செஞ்சது எல்லாம் வேஸ்ட். சரி போடாயா சோறு. மணி 10 ஆகி போச்சு. குழம்பு ஆயிடுது. இங்க சாப்பாடு ஆயிடுதாயா? நீங்க சாப்பிடுங்க, காலையில் சாப்பிட்டுக்கலாம். அங்க காலையில் அங்க சாப்பிட்றேன். இப்போ என்ன இங்க சாப்பிட்டா தான் என்ன அவரு நம்பினா சரி. ஆமா எல்லாம் சோறு தான். அவங்க என்ன களி தின்றாங்களா ரொட்டி தின்றாங்களா? ரொட்டி தின்றாங்களா தெரியல. அது என்ன ரொட்டி? ரொட்டின்னு ராய் மாவிலே ஓட்டி எடுத்துறது. அதெல்லாம் ராய் ரொட்டியில திம்ப வெங்காயமே இரும்பு கல்லு வச்சு வெங்காயம் வெட்டி போட்டு வளர்த்தலாம். அதான் வெங்காயம் வரமிளகாய் வெட்டி போட்டு ராய் ரொட்டி தானே, அதெல்லாம் திம்ப. ராய் கொஞ்சம் அர்ச்சனை வர சோறுல. சரி சாத்து ஊத்தாயா? வெந்துடுதா சாரு? வந்துட்டு உப்பு போடலாம். உப்பு 5-6 போட்டுக்கிற சாகித்துக்கு இந்த போட்ட சாகுனதுக்கு. அப்புறம் அந்த பருப்பு கிடக்குதால உப்பு. இங்க இப்ப கூட சொட்டர் போட்டு சுத்த மாட்டாங்களே. காத்து அடிக்கிறது ஐயா 2 மணிக்கு மேல ஊர்பட்ட குளிர் வருதாப்பா? ஆமாங்க. போத்துனா கூட கம்பளியா ஓத்தவே இல்லை. இந்த வாரம் உனக்கு போட்டு மட்டும் ஒரு வாஷ் பண்ணுவோம். இங்கிக்குது வா கழுவா. அது என்ன சட்னி? அது அதுதான் தக்காளி பழத்தை கடைஞ்சு கடையிருந்தானால. ஆமா இந்த குழம்பு ஊத்துறதுக்கு முன்னே அதை ஊற்றி கூட வேணாம், கொஞ்சம் ஊற்றி வச்சுக்கிறேன். எனக்கு உப்பு சேர்த்தா கண்டிப்பா உங்களுக்கு பத்தாது. உப்பு இல்லை உப்புக்குது உங்களுக்கு பத்தாது, எனக்கு கரெக்டாக இருக்குது. இப்போதான் சரிக்குது. பருப்புல உப்பு கடந்ததால என்ன பிரச்சனை இல்லை. சாப்பிட்டு பார்த்துட்டு போட்டுங்க. என்னடா அந்த சாத்துக்கு என்னடா இந்த சாத்துக்கு ஒண்ணு உப்பு இல்லை கொடுக்கறீரு. அந்த சாத்தை ஊற்றுறீங்களா? ஜெண்ட சாத்து அது வந்து ஊற்றி கரைக்கிறது வெண்ணெய் இருக்குது எல்லாம் அதான். அது ஏன்னா கொஞ்சம் கட்டி இருந்ததா உப்பு. அதை எப்படி தின்றது வகிரு ஊதுறதுக்கு உப்பு இல்லைன்னு வதிரு ஊற்றிங்களா? அப்புறம் உப்பு கொஞ்ச நேரம் உரைக்கணுன்றது தானே, வாய்க்கு சுரக்கணும் தான் நல்லாக்கும். அது வேணா நான் ஒத்துக்கிறேன். ஆனால் வதிரு ஊதின்றதெல்லாம் நம்ப முடியாது. அப்புறம் போதும். ஆனால் இது கல் உப்புன்ற அடுத்து சாதத்துக்கு போடுற கத்தம் இந்த உப்பு போட்டுருக்குறேன் குழம்புக்கு.
அது சாப்பிட்டு பார்த்து அதுராயா நீ தண்ணியை ஊற்றி நீ வேணா போட்டுக்காயா உப்பு எனக்கு கரெக்டாக இருக்குது ஒன்று கரிச்சு உப்பு போட்டு எனக்கு கறிப்பாய் தட்டுல வச்சுக்கிறேன் நான் போட்டுக்கிறேன். நீ சாப்பிட்டு பார்த்துட்டு போட்டுக்கோ. இல்லாட்டி உனக்கு மட்டும் போட்டுக்க, அவங்களுக்கு பத்தில அவங்க போட்டு வேலை மச்சாமா. உப்பு இந்த சால்ட்டு அங்கே வச்சு கிடக்குற வீட்டுல அதுதான் கரைக்கிட்டு பத்தாவது உப்புக்கு. இது கல்லு கரையாது சடனு. அப்புறம் சாறு கம்மியாயிடுச்சுன்னு வச்சு எச்சா போய் தின்னவே முடியாது. சரி இன்னும் நான் போடுறது சுடுதப்பா அது என்ன இன்னும் கிடக்குறேன் சுடுது ஒரு சுடு இப்படி கைக்கு அடிக்கிறது வித்தானுமா வந்தாத்தான் அதுக்கே வேடியான சோறு நம்ம கொலகொலன்னு இருக்கு. வேலைக்கு சோறெல்லாம் நல்லா தான் இருந்தது, உப்பு தான் ஜாஸ்தி போச்சு காலையில். போதாயம் உடனே அரிக்குது. நீங்க போட்டு தின்னாயா சுடு சுட எனக்கு சோறு வெடியால் சோறே கிடக்கும். வடை சைட்டு கிடக்கும் சோறு. ஆனா இந்த நாய்க்கும் சோறு பாவம் கிடக்குது நாய்க்கும் கிடக்குது. ஒரு சின்ன குட்டி ஒன்று இருக்குது அதுக்கும் போடுறாங்க. மத்தியானம் தான் முடிக்கணும் போலாயா சோறு வீட்டுக்கு வந்து சோறு எங்க போகும் பாவம். ஒரு வேலை போடு பாவம் குழந்தை குட்டி எங்கே தண்ணி கல்லு வச்சா தின்னுக்குதுன்னு சோறு போடுறதா கொண்ட வாட்டல தண்ணிக்கு பிராயத்துக்கு போகணும் மேடம். போய் தான் ஆகணும். கொஞ்சம் தண்ணியாட்ட கப்பில் சாம்பார் உண்டாயா. ராமருக்கு சாப்பாடு விடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. மணி 11 மேலே ஆகுது. ராமரே வாங்கன்னு சாப்பிடலாம். ம் 2 மாதத்துக்கு இப்படித்தான் இருக்கு. தக்காளி சாம்பார் போதும் தக்காளி சாம்பார் தோசைக்கு சாம்பார் முருங்காயில் கொண்டு போடல. இன்னும் இருக்குது செடியில் 2 கிழங்கு வாங்கிட்டு வந்து போட்டா பருப்புக்கு நல்லா இருக்கும். ஒன்றும் இல்லை. சூடாகுது, ஆவி வறுக்குது. நீ போட்டு சாப்பிட மணி நேரம் ஆகுது. சாம்பார் ருசி இருக்குது. இப்போ கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கணும். போட்டு சாப்பிடுங்க. மணி 11 ஆகுது. குழம்பு 2 சூடாது. இந்த மாதிரி ரேஷன் அரிசி ஆக்கணும்னு தின்ட்டா தான். ஆரி தின்ன முடியாது. பசிக்கு எப்படி இருந்தாலும் சாப்பிட்டுக்கிறது. இது வாழ்ந்து இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி. பசி டைம்ல பார்க்க முடியாது. அதெல்லாம் எனக்கு பசிக்கல. அது 2 டீ, இங்கே ஒரு டீ, ஒரு தமிழரசி வீட்டில் ஒரு டீ, காலையில் 2 டீ குடிச்சுனா இல்லைன்னா 10 மணி ஆயா வச்சு கொடுத்துதாப்பா.
தினாயா இது துவரையா? இது துவரையாண்ணே? அவரையா? வெள்ளவரையா? வெள்ளவரை வந்து செம்மண் கட்டி போட்டுருக்குறீங்க. அப்போதான் புழு உழுக்காதா? உழுக்காது. ஓ, பூச்சி வச்சிரு மண்ணு கட்டலைன்னா. ஒரு நாள் இப்படி மண்ணு கட்டிடுறதா இல்லைன்னா பூச்சி வச்சிரு. ஓ சூப்பர். இல்லை வருஷ கணக்கு கூட கட்டாது. அப்பப்போ எடுத்து காய வச்சிடணும். இது நம்ம காட்டில் விளைஞ்சதா? இது வந்து நம்ம சாப்பாட்டுக்கு மட்டும் வச்சுக்கிறது. ஓ சூப்பர் போ. இதெல்லாம் கடையில் போய் வாங்குறது எத்தனை விலை போட்டு வாங்குறது? அதுலேயே வச்சுக்கிறது. நான் ரேஷன் அரிசினால எதுவும் பார்க்க மாட்டாயா. அங்கே உள்ளே வந்துக்கிட்டா? சரி, உள்ள வலிச்சுட்டு இருக்குது என்னமோ. இப்படியே திண்ணிலே வந்துக்கிறேன். சூப்பர். என்னய்யா? ஒரு கப்பலுக்கு வச்சிடாயா? நான் அதில் ஊற்றி சாப்பிட்டுக்கிறேன். நீங்கள் சாப்பிட்டீங்களா? ஜெகதீஷ் சாப்பிட்டானா? பள்ளிக்கூடம் போயிட்டா? வச்சு வச்சு சரி. இப்போ இங்கே மாட்டு பார்த்துட்டு வாங்க. நான் வேணும் கூட போட்டு சாப்பிட்டுக்கணும். அவ்வளோதான் சாப்பிடுவேன். நீங்கள் மாட்டு பாருங்க. இங்கே அங்கே இங்கேயும் பாரு போகுது. ரசம் நல்லா ஜம்முன்னு மணக்குது போ. சரி சரி. தங்க நீக்க வச்சிருச்சா? சரி சரி. முதல்ல வயசு இருக்கிறது ஆடு மாடெல்லாம் எல்லாம் நிறைவில்லா குறைவில்லாத இருந்திருக்கு. நல்லா இருக்குதாயா? புதுப்பெல்லாம் ஜம்முன்னு இருக்குது. இந்த நாள் வந்து இன்னைக்கு தான் நம்ம வீட்டில் சாப்பிட்றேன். நீங்க சாப்பிட்டீங்களா? ஜெகதீஷன் சாப்பிடாம போயிட்டான். இல்லைன்னா கடையில் சரி அவன் கூட சின்ன சால்ட்டி போயிட்டேன். போய் சின்ன சால்ட்டி 2 பிஸ்கட் பாட்டி வாங்கி கொடுத்து பள்ளிக்குழம்பு போட்டு பால் வாங்கி கொடுத்து டீ சாப்பிட்ற இடம்னு கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டான்ட்டான். பன் சாப்பிட்றியாடா அப்படின்னு அதுவும் வேணான்ட்டான். 2 பிஸ்கட் பாக்கெட் வாங்கி கொடுத்தேன். ஒரு 2 கடிச்சிட்டு அப்படியே பள்ளிக்கூடம் போகிறா அப்படின்னு. வேன் வந்தது, பக்கத்தில் வேணும்னு வந்தது. வேன் போயிட்டான். கொஞ்சம் கூட ஐயா உனக்கு வேண்டாம், குழம்பு மட்டும் போடும். நல்லா இருக்கு. இப்படி நடுங்கிட்டாவது இந்த வயசுலையுமே சோறு சார் ஆக்கி போடுறீங்களாவா? ஓமாயா 9 வருஷத்து பிள்ளையில விட்டுட்டு 7 வருஷத்து பிள்ளையில விட்டுட்டு இறந்து போச்சு. உங்களுக்கு 7 வருஷம்? 7 வருஷத்துக்கு அப்ப உங்க அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்களா? கடவுள. அம்மா இருந்தது. இருந்துட்டு உங்க அம்மா ஒரே மாசத்துல கொசங்கச்சின்னு போயிடுச்சு. அடே. ஓ, அப்பா இறந்தோன்னா அம்மா இன்னொரு கல்யாணம் முடிச்சு உங்க அம்மா போயிடுச்சு. கல்யாணம் முடிச்சுட்டு போயிடுதா? இப்ப நீங்க யாருக்கிட்ட வளர்ந்தீங்க? இப்போ தமிழரசி வளர்ந்த மாதிரியே தான் நீங்களும் வளர்ந்துருக்கிறீங்க. தாய் இல்லாம அப்பன் இல்லாம. தமிழரசி எப்படி அம்மா இல்லாத உங்க வீட்டு வளருதோ அதே மாதிரி நீங்க உங்க பாட்டி பாட்டுங்கிட்ட வளர்ந்துருக்கிறீங்க. அப்பா உங்களுக்கு 7 வயசு இருக்குல்ல, அப்பா இறந்தோன்னா அம்மா இன்னொரு கல்யாணம் முடிச்சுட்டு அவங்களோட போயிடுது, உங்களை விட்டு போட்டு போயிடுது.
வரமாட்டேன். நான் தாட்டி பாட்டினோடய இருந்துக்கிறேன். நீங்க தான் வளர்க்கனதே முக்க வச்சு எங்க அம்மையெல்லாம் எனக்கு பார்த்தது. அப்பாவுக்கு மட்டும் புதுசா வளர்த்தது. என்ன கண்டது அதான் என்ன பெத்தவரை மட்டும் அது தெரியாது. தமிழ் அரிசி வளர்ந்த மாதிரியே நீங்களும் வளர்ந்துக்கிறீங்க. அப்பவே எல்லாம் சாப்பாடு கீப்பாடு காட்டு வேலை எல்லாம் பழகிட்டு இருக்கிறீங்க. எல்லா வேலையும் கடம்பூர் வந்து சனம் வந்தாங்களானா ஒரு அங்காடு விட்டுனதானா பெரிய பெரிய மனுஷரெல்லாம் வருவாங்க. பாக்கியாக்கா எனக்கு குழந்தை வர சொல்லு சாப்பாடு செய்யிட்டு அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு செஞ்சு யாரும் கழிச்சிட்டு போகல. இப்போ உங்களுக்கு கல்யாணம் முடிச்சதில்ல தாத்தம் பாட்டி தான் முடிச்சு வச்சுக்கிறாங்க. உங்களதா? ஓ, வயசான ஆளு குடிச்சு கட்டி வச்சுட்டாங்க உங்களை. அது என்னத்த போட்டோ கட்டிக்கினாங்க. பாலமலைக்குத்தான். பாலமலைக்கே தான் அங்கேயே வேதானுங்களா இவர் கட்டி கொடுத்தது. இப்போ அங்கேயும் போய் பொழைச்சிங்களா? பிறந்ததெல்லாம் பாலமலையிலையா? பொன்னாங்காட்டுலையா? போயிருக்க செம்பட்டிக்கு மேக்க தெரிஞ்சோனுங்க. தெரியுமாய்யா? தெரியாத அப்புறம் 2 தென்னை மரம் இருக்கும். கொல்லி மலை, பாலை மலை, காளி மலை எல்லா மலையும் சுத்திக்கிறேன். ஒரு இடம் பாக்கி இல்லாத சோறு பரவாயில்லையோ? அவ்வளவுதான், இதுக்கு மேல கிடையாது. வெறும் குழம்பு மட்டும் கொஞ்சம் கொடுங்க, 2 கலந்துக்கிறேன். சரியா இருக்கு. எனக்கு எங்க போனாலும் எனக்கு மக்கதான் உதவி. எங்க போனாலுமே என் மக்கதான் எனக்கு உதவிய. சந்தைக்கு போயிட்டு 100 மேலதான் வருவாங்க. கடமையா அதுதான். அப்புறம் நீங்க வளர்ந்துக்கு இருந்தாலும் அம்மாவெல்லாம் பாக்கல? இங்க எதுக்குமே வரல. பொண்டாட்டி சேர்த்தா புருஷன் கல்யாணம் பண்ணிப்பா. உங்க அம்மா புருஷன் சேர்த்தோம்னா பொண்டாட்டி கல்யாணம் பண்ணிச்சு. கூட்டுக்காரர் 30 வருஷம் ஆயிடுது. வயசு உங்களுக்கு நல்ல வயசு இருக்கிலே இருந்துடுது. வாழ்க்கையே துயரப்பட்ட வாழ்க்கைதான். பிறந்ததுல இருந்து இன்ன வரைக்கும் அன்னைக்கும் துயரம் தான், இன்னைக்கும் துயரம் தான். இன்னைக்கு இந்த 2 குழந்தைகளை வச்சுட்டு சின்னப்பட்டு சீரழிதா இருக்கு. இந்த காலத்து பிள்ளைகள்ல ஒண்ணுமே சரியில்லையா? ஒண்ணுமே நீதி நேர்மை அதெல்லாம் இந்த காலத்து பிள்ளைகிட்ட, அது மலையில் இருக்கிற பிள்ளைங்கிட்ட ரொம்ப கம்மியா தான் இருக்கு. நான் பார்த்த வரைக்கும், நான் சுத்தி பார்த்த வரைக்கும் இவ்வளவு ஒண்ணு இந்த காலத்து பிள்ளைங்க அவ்வளவு ஒண்ணு அந்த பழைய நீதி நேர்மையெல்லாம் பிள்ளையா? ஆமா, பழைய நீதி நேர்மையெல்லாம் பிள்ளைகிட்ட பிள்ளை. நம்மளுக்கு 2 பொண்ணு பையன் வரத்தை கரும்புதான் போகும். அப்ப என்ன எப்படி ஒண்ணு ஏப்பா கரும்புக்கு போறேன் பாரு காசு கட்டு கட்டுனா அதுக்குள்ள தீட்டி வச்சு வெட்டிடுவேன். அறுவாள் தீட்டு வச்சு வெட்டி போடு அந்த மாதிரி கட்டுறது பேர் எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா பசங்க 2 உலக மாதிரி இருந்ததுங்க. இதெல்லாம் நேரம் கட்டு போட்டு போவாங்க. நான் சுற்றி பார்க்க வரைக்கும் இப்போ எல்லாம் கொஞ்சம் சரியில்லை. இப்போ எல்லாம் திருப்பூர் பனியன் கம்பெனி போகுதுங்க, கரும்பெட்டு போகுதுங்க, கல்யாணத்து வேலைக்கு போகுதுங்க. அங்கே இங்கேன்னு போய் கசகசன்னு கடதெல்லாம் கற்றுக்குதுங்க. பையனும் சரி பிள்ளையும் சரி எல்லாமே அப்படித்தான் இருக்குது. ஏதோ 100ல் ஒரு 4-5 பேர் குடும்பம்
அது நம்ம அப்பனை இப்படி அம்மா இப்படி நம்ம அன்பாடு இப்படி கலாச்சாரம் இப்படி நம்ம அதே அந்த பழைய நீங்க மறக்கக்கூடாது அப்படின்னு ரொம்ப கட்டுப்பாடாக இருக்குது. மற்றதுக்கெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி சீரழுக்குள்ளாயிடுது. ஐயா குழம்பு கொஞ்சம் ருசி அந்த மாதிரி சாப்பிட்டேன், நல்லா இருக்க மாட்டேன், இல்லைன்னா ஒரே தடவை தான். உங்க நீங்க முன்ற கதை கேட்டோம்னா உறந்ததே தவறுன்னு தோணுது. இந்த பிறந்த 7 வயசுல அப்பம் போய் அம்மா இன்னொரு கல்யாணம் முடிச்சுட்டு போய் தாத்தா இது பாட்டி பாட்டுக்கிட்ட வளர்ந்து அப்புறம் இன்னொரு வயசானவனு கொண்டு பிடிச்சி கல்யாணம் முடிச்சு கொடுத்து அதுக்கு நானும் 2-3 பேர்த்து அப்புறம் அதுக்கு கல்யாணம் முடிச்சு காடு கரையில் சுற்றி அப்புறம் அதுக்கு வாழ்க்கை நல்லா இருக்காம போய் மறுபடியும் இப்போ பேரம்பேத்தியாட்டி உனையாட்டவே பேரம்பேத்தி வளர்ற அளவுக்கு ஆகிப்போச்சு. நானும் ஒரு இப்போ சின்ன வயசுல ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கிறேன், முன்னாடி கஷ்டப்படுறவன் பின்னாடி நல்லா இருப்பான். சின்ன வயசுல சோத்துக்கு வழியில கஷ்டப்படுறவன் பின்னால் 40 வயசுக்கு மேல நல்லா இருப்பான். முன்னாடி சொகுசா அப்பஞ்சத்துல வளருவேன், பின்னாடி கஷ்டப்படுவான் அப்படின்னு ஒரு கதை சொல்லி கேட்டிருக்கிறேன். ஆனா அந்த கதை ஒன்ற விஷயத்துல நான் பொய்யா போச்சு. உங்க கதையில அது பொய்யா போச்சு. வந்துடுதா ஐயா மாடு செவலையா? செவலை அவருதான். அதான் கீழே பாத்தியடி இருந்தது. தமிழரசி எல்லாம் நீ இருக்க வரைக்கும் பத்திரமா பாத்துக்காயா. அதெல்லாம் இந்த குழந்தை இல்லப்பா, அதெல்லாம் பிள்ளைகள்லாம் நல்ல கருத்தா வளர்ந்துருக்குது. அது குழந்தை ஒன்றும் சிறுசு இல்லப்பா, உனக்கு விவரம் தெரியாது. நீ எல்லாம் இல்லாத காலத்துக்கு தான் உன்னோட அருமை தெரியும். என்ன நீ எல்லாம் இல்லாத காலத்துக்கு நினைச்சா கண்ணில் ரத்தமே வரும். அதெல்லாம் பிள்ளைகள்லாம் மறக்காது. பயனாட்டு பிள்ளையாட்டு தாய் இல்லாத வளர்ந்துருக்குது உங்கள்கிட்ட. அதெல்லாம் கஷ்டத்தை தெரிஞ்சு வளர்ந்த பிள்ளைகா அப்புறம் குழந்தைக்கா இப்படிதான் இருக்கு. நாம தான் கொஞ்சம் சொல்லி காட்டுன்னு சொல்லி வளர்த்தோம்னா நாளைக்கு ஒரு நல்ல விஷயமா சேருங்க. இன்னைக்கும் இல்லைன்னு அந்த குழந்தைகளுக்கு என்ன இருக்கு இல்ல, உங்க அம்மா இறந்து போச்சு சரியா, அவங்க அப்பா முட்டாள போயிட்டான். நீயும் இல்லைன்னா அந்த குழந்தைகளுக்கு என்ன? ஆனா பாத்தியா, ஒரு கதவு மூடனா ஆண்டவன் ஒரு ஜன்னல் திறந்து வச்சுக்கிறான் பாத்தியா. அம்மாங்கிற ஒரு ஜன்னல் மூடினாலுமே பாட்டிங்கிற ஒரு ஜன்னல கதவை திறந்து வச்சுக்கிறான் பாரு. குழந்தைகளை நான் எடுத்து நல்லா படிச்சுட்டா போதுமாயா. பையன் சிறுக்கணும் ஐயா, ஓப்பா தெரிஞ்சுக்கலாம். உலகமெல்லாம் ரொம்ப பெருசாயா இப்பெல்லாம். ஆமா, அவங்களோட போட்டி போடணும்னா நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் கல்வியிலேன்னு ஒன்றும் பண்ண முடியாது. போதுமாயா, அருமையா இருக்கு சாப்பாடு. நீங்க சாப்பிடுவே இல்லை? ரசமா தங்கமணிக்க வச்சுதா இது சொல்லி விட்டாரா? இது ரீசன் விட்டாரு. நான் ஒரு சினிமா எடுத்தனா முக்கியமான இடத்துல உன்ற கதையை கண்டிப்பா வைப்பேன் ஐயா. போதாயா? அவ்வளவுதான். நான் காலையில கூப்பிட்டோன்னே வந்திருப்பேன். அப்புறம் ராமரூட்டமா அரிசி வேற எச்சா போட்டுச்சு. சரி, இங்கே தான் இருக்கிறோம், மத்தியானம் போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு அங்கேயே காலையில் சாப்பிட்டேன். இன்னைக்கு தான் வந்ததுலேருந்து 2 வேளை சாப்பிட்டுருக்குறேன். வந்த 11 மணிக்கு உங்களாட்டு தான். வந்த 11 மணிக்கு ஒரு வேலை, அப்புறம் ராத்திரி 10 மணிக்கு ஒரு வேலை, இடையில 4-5 டம்ளர் டீ தண்ணி, அவ்வளோதான்.
அது செவலை சும்மா காட்டுக்குள்ளதான் நிற்கிது. தண்ணிக்கு அலையுது. நீ பார்த்து மெதுவா போயோ. ஓ முதல்லலாம் இப்பத்த மாதிரி காலையில் எழுந்திரிச்சா காப்பி தண்ணி எல்லாம் கிடையாது. உரம்பரம் வந்தாலும் காப்பி தண்ணி வைக்கிறதெல்லாம் கிடையாது. காலையில் எழுந்திரிச்சா கம்பம்புழு தண்ணி, ராய்ப்புழு தண்ணி, உரம்பரம் வந்தாலும் புழு தண்ணி தான் கொடுப்பாங்க. கரசோறு. டீ காஃபி எல்லாம் கிடையாது முதல்ல. அதான் இங்கேயுமே அப்படித்தான். காலையில் எழுந்திரிச்சா இந்த மாதிரி டீ காஃபி எல்லாம் கிடையாது முதல்ல. காலையில் எழுந்திரிச்சா புழு தண்ணி தான். ஓ அப்படி பண்ணுவாங்க அந்த காலத்துல. தயிர் மோர் எல்லாம் இருக்கப்போ தயிர் மோர். சரி இப்ப பால் ஊத்துறாங்க. அப்பெல்லாம் நம்ம மாட்டுலயே இப்போ கறவையிலேயே பால் இருக்கு. வெண்ணெயெல்லாம் 10 சோடு இருக்கு. வெண்ணெய் சாப்பிட்றதுண்டா அந்த வெண்ணெய் எடுத்து போட்டு மிளகு பொடி போட்டு உப்பா போட்டு எல்லாம் கொத்தி போட்டு களியை எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் என்ன வேலையை பார்க்குவேன். அதே அப்பா நெய்யிலே நான் வளர்ந்தவன். நெய்யிலேயே நெய்யிலே தான். இன்னைக்கு ஒரு படி ரேஷன் அரிசிக்கு சீரழி தான் இருக்குது. அன்னைக்கெல்லாம் ஆடு மாடு கறவை காடு கரைன்னு குறைவில்லாத வாழ்வா இருந்திருக்குது. நீங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கீங்கள. சாப்பாட்டுக்கு பஞ்சம் அப்படின்னு எல்லாம் இல்லை. வந்தவனுக்கு 10 படி கொடுத்து அனுப்புற வாழ்க்கை இருந்திருக்குது. நம்மளை தேடி வந்தவங்களுக்கு இந்த 10 படி எடுத்துட்டு போய் சாப்பிடு அப்படின்னு கொடுக்குற அளவுக்கு நம்ம வாழ்க்கை இருந்திருக்குது. இன்னைக்கு எல்லாம் போய் ரேஷன் கடையில் வரிசையில் நிற்கிற பொழப்பு. அப்பா சூப்பர்.